வணக்கம். அவர் இறந்து போகவில்லை, மாறாக கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்வலையை உருவாக்கியிருக்கிறது. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இன்றைக்கு அசாமில் கடந்த சில தினங்களாக மிகப்பெரிய அளவிலான கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் மூலமாக 60க்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அசாமிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்பதை ஒரு மிகப்பெரிய அளவில் இந்திய மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வீடியோவை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் 2021 வருடம் இன்றைக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அசாமில் தேர்தல் பரப்புரைக்காக செல்கிறார். அங்கே சென்றவர் என்ன பேசினார் என்பதை இப்போது நீங்கள் பாருங்கள். वाले दिनों में आसाम की सबसे बड़ी समस्या है बाढ़. इस सभा के माध्यम से पूरे आसाम की जनता को आश्वस्त करने आया हूं कि एक 5 साल हमें और दे दीजिए. आसाम को बाढ़ मुक्त बनाने का काम भारतीय जनता. அமித்ஷா என்ன சொல்றாரு? இன்னும் ஒரு 5 வருடங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். அசாமை கனமழையிலிருந்து, வெள்ள பேரிடரிலிருந்து, இயற்கை பேரிடர்களிலிருந்து எந்த விதத்திலும் அந்த மக்களை பாதிக்காத விதத்தில் இந்த மாநிலத்தை நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்று வடை சுட்ட வீடியோ தான் நீங்க பார்த்தீங்க. இந்த வீடியோவில் அவர் பேசினதுக்கு அப்புறம் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அசாம் கனமழையில் 60க்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குன்னு. அசாமில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு தகப்பனார், அவருக்கு 3 பிள்ளைகள், தாய் இல்லை. கனமழை 2 தினங்களாக பெய்து வருகிறது. இப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள இருந்தா வீடு மூழ்கிரும். சரி, எப்படியாவது பிள்ளைகளையும் தானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்றார் அப்படின்னா, பிள்ளைகளை கூட்டிட்டு எப்படியா தப்பிக்கிறதுக்கான சில முயற்சிகளை அவர் மேற்கொள்றார். அப்போ அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, அப்பா நம்ம இந்த வீட்டை சுற்றி பயங்கரமாக மழை வெள்ளம் எகிரிட்டே இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதற்கு அந்த தகப்பனார் சொன்ன பதில், நான் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிறகு வெளியே வந்த அந்த தகப்பனார் ஒரு பக்கெட் மாதிரி ஒன்றை எடுக்கிறார். அதில் இந்த 3 சின்ன பிள்ளைகளையும் தூக்கி உள்ளே வைக்கிறார். வச்சுக்கிட்டு அவர் தள்ளிக்கிட்டு அப்படியே போறாரு. ரொம்ப தூரம் போய்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தலை மூழ்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் வந்து மிகப்பெரிய அளவில் எகிரிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் பிள்ளைகள் தகப்பனாரை பார்த்து சொல்கிறார்கள், அப்பா நீங்கள் தளர்ந்து போயிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன், நாம் பிழைத்து கொள்வோமா அப்படின்னு அந்த 3 பிள்ளைகளும் அந்த தகப்பனாரை பார்த்து கேட்கிறார். அதற்கு அந்த தகப்பனார் சொல்கிறார், கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், நிச்சயமாக நம்ம வந்து பிழைச்சிரும் அப்படின்னு சொல்றார். அப்படியே போயிருக்கும்போது பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலே இவர் வந்து விடுகிறார். வந்த நேரத்தில் ஒரு காட்சி, அந்த காட்சி என்னவென்றால், அந்த பக்கெட்டுக்குள்ள இருந்த அந்த 3 பிள்ளைகளும் அனாதை பிள்ளைகளாக மாறியிருந்தார்கள். ஆமாம், தள்ளி கொண்டு வந்தார் இல்லையா அந்த தகப்பனார், அவர் மூழ்கி இறந்து போயிருந்தார். இன்றைக்கு அந்த 3 பிள்ளைகளும் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவர் இறந்து போனது அப்படிங்கிறது, அவர் இறக்கவில்லை, மாறாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. அசாமில் நடந்து நாளைக்கு இந்தியாவுடைய எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் இவற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அரசாங்கத்திற்கு இருக்கிறது இல்லையா? அசாமில் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்? பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் அமித்ஷா என்ன பேசினார்? இனிமேல அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நாங்கள் அசாமை மாற்றி காட்டுவோம் என்று சொன்னார். ஆனால் நடந்திருப்பது என்பது வேறு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சாகணும், இந்தியாவை விட மிகப்பெரிய அளவிலான இயற்கை பேரிடரை சந்திக்கக்கூடிய ஒரு நாடு ஜப்பான். 1991 நடந்த ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளத்தில் அன்றைக்கு 30,000க்கும் அதிகமான கட்டிடங்களே இடிந்து நாசமானது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஜப்பானுக்கு உருவானது. ஆனால் அன்றைக்கு ஜப்பான் ஒரு மிக முக்கியமான திட்டத்தை தீட்டினார்கள். அதுக்கு பேர் ஜிகேன் என்று சொல்வார்கள். அதாவது மிகப்பெரிய அளவிலான மழை வெள்ளம் ஜப்பானில் வருது அப்படின்னா அதை வந்து டனல் வழியாக கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். ஒரு 6.5 கிலோமீட்டருக்கு நீளமான டனல் சுரங்கங்கள் ஆங்காங்கே கட்டப்பட்டது. அதனுடைய வழியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2005ற்கு பிறகு ஜப்பானில் எவ்வளவு பெரிய அளவிலான மழை கொட்டி தீர்த்தாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போகவில்லை.
அவர்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மழை வெள்ளம் வந்து மிகப்பெரிய அளவில் வீடுகளை தாக்கவோ அல்லது மற்ற இடங்களை மூழ்கடிக்கவோ செய்யாமல் அது சர்வசாதாரணமாக கடலை நோக்கி செல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் 2015 இந்தியா வல்லரசு, 2020 வல்லரசு, 2025 வல்லரசு, 2041 வல்லரசு அப்படின்னு தொடர்ந்து 15 வருடங்களாக மிகப்பெரிய அளவில் வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய RSS சங்கபரிவார கும்பலுடைய ஆட்சியில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இயற்கை பேரிடர் நடந்தால் அங்கே போய் ஃபோட்டோ ஷூட்டு, அங்கே போய் ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கறது, கட்டிப்பிடிச்சு கண்ணீர் மல்க ஒரு பல வீடியோக்களை எடுக்கிறது, அதை சமூக ஊடகங்களில் வைரலாக்குறது. ஆனால் அதன் பிறகு அந்த மக்களுக்கான நிதியை கேட்டால் கொடுக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரியான வேலைகள் தானே சங்கபரிவாரங்களுடைய ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. நான் இருக்கிற 15 வருடம் என்று சொன்னேன். இப்போ 13 வருடமாக இவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்களேன், தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் கடந்த காலங்களில் இயற்கை பேரிடர்களை மிகப்பெரிய அளவில் சிக்கலை சந்தித்த போது நமக்கு கொடுக்க வேண்டிய சரியான நிதியை கூட கொடுக்காமல் இழுத்தடித்தார்கள் என்பதுதான் வரலாறு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது மாதிரியான இயற்கை பேரிடரில் ஒரு மனிதன் இறந்து போகிறான் என்றால், அல்லது சில பிள்ளைகள் இறந்து போகிறார்கள் என்றால், மனித உயிர்கள் போகிறது என்றால், அதற்கு முழுக்க முழுக்க இயற்கை மட்டுமே இல்லை. இயற்கை ஒருபோதும் மனிதனை தண்டிக்காது. நம்முடைய பேராசைகள், நம்முடைய அரசு அதிகார வர்க்கத்தினுடைய பேராசைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், இவைகளின் மூலம்தான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வருகிறது. அதற்கு அசாம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணமாக மாறியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.